அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அரசியல் களத்தில் வருங்காலத்தில் யார் பிரகாசிப்பாங்க, அரசியல் களத்தில் பேசப்படக்கூடிய நபர்களாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஏன் இந்த பதிவு போடுறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய நேயர்கள் நம்ம விஜய்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். விஜய் சம்மந்தப்பட்ட அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய நேயர்கள் கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது இன்னொரு 5 வருஷத்துலேயோ அல்லது இன்னொரு 10 வருஷத்துலேயோ அந்த வருங்காலத்தில் தமிழக அரசியல் களத்தில் யாரெல்லாம் பிரகாசிப்பாங்க, யாரெல்லாம் பேசப்படும் பொருளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது இயல்பான கேள்வி தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கலைத்துறையிலையும் இந்த அரசியல் துறையிலையும் எப்பொழுதுமே இரண்டு நபர்கள் அல்லது 3 நபர்கள் அல்லது 4 நபர்கள் பேசப்படும் பொருளாக முக்கிய நபர்களாக இருப்பார்கள், ஒரு பிரபலமானவர்களாக இருப்பார்கள். அந்த துறையில் முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பேர் 3 பேர் எப்பொழுதுமே சொல்லலாம். அரசியலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது சமீபமாக நம்ம ஃபுல்லாக கடந்த காலம் அப்படின்னு போவாங்க. சமீபமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எம்ஜிஆர் கலைஞர், அது மாதிரி ஜெயலலிதா கலைஞர், அடுத்து இப்போ ஸ்டாலின் இருக்கார், அடுத்து எடப்பாடி, இப்படி இந்த மாதிரியான இருதுருவ அரசியல் அல்லது இதுக்கு அடுத்த நிலையிலையும் சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க. இது மாதிரியான அதே மாதிரி கலைத்துறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர், சிவாஜி, கமலஹாசன், ரஜினிகாந்த், அஜித், விஜய், இப்படி இது. ஆனால் அடுத்த நிலையிலேயும் சிலர் இருப்பாங்க. இது மாதிரி இந்த களம் அரசியல், இந்த வருங்கால அரசியல் களம் யாருக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட முறையில் கணிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஜோதிட முறையில் நம்ம கணிச்சிருக்கோம். இதுக்கு கடந்த ஒரு மாதமாக இதுக்கான கணிப்புகளுக்கான எல்லா விஷயங்களையும் தேடி எடுத்து அப்படி தான் கணிச்சிருக்கோம். ஏன்னா ஜாதகம் தேடி எடுக்கிறதுங்கிறது எல்லாம் ஆன்லைனில் வர்றதெல்லாம் சரியான ஜாதகமாக இருக்காது, டேட்டா பர்த்தெல்லாம். அதனால் நம்ம சில ஜாதகர் இதுக்குன்னே சிலர் அரசியல்வாதிகளுடைய ஜாதகம் அல்லது பிரபலங்களுடைய ஜாதகத்தை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரம் அதெல்லாம் சரியான நேரங்கள்லாம் எடுத்து அதை ஜோதிடர்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட சில தொகை கொடுத்து நம்ம வாங்கணும். அது மாதிரியெல்லாம் சிலருக்கு வாங்கி நம்ம கணிச்சிருக்கோம். இதை இப்போ நான் கணிக்கிறதுக்கு, அதாவது திரட்டுறதுக்கு ஒரு மாதம் ஆச்சு. இதை கணிக்கிறதுக்கு அதாவது ஜாதகம் ஜென்ரலாக யாரெல்லாம் பிரகாசிப்பாங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லக்கூடிய வகையில் பார்த்து அதை கணிக்கிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த வகையில் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரம் அதை கணித்து அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அவங்களுடைய தனி மனித ஜாதகம்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் போடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் எது மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும், அந்த அரசியல்வாதிகளுடைய வருங்காலங்களில் என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனி மனித ஜாதகமாக கணித்து அடுத்தடுத்த பதிவுகளில் போடுவோம். இப்போ இந்த பதிவில் பொதுவாக நம்ம கணிச்சிருக்கோம். இதில் எப்படி கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது உலகத்தில் 2 விதமான ஜாதக அமைப்பு இருக்குது. அதாவது ஜோதிட கணிப்பு. ஒன்று தனி மனித ஜாதக கணிப்பு, இன்னொன்று முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகியல் ஜோதிடம். இதில் உலக அரசியல் மாற்றங்கள், உலகத்தில் ஏற்படக்கூடிய வணிக, அதாவது வியாபார மாற்றங்கள் மற்றும் அந்த போர் சூழல்கள், இதெல்லாம் கணிக்கிறது, சீதோஷண நிலைகள், இதெல்லாம் கணிக்கிறது முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜியில் பிரசன்ன ஜாதகம்னு சொல்லி, பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசன்ன ஜாதகத்தை பயன்படுத்துறது, பிரசன்ன ஜோதிடத்தை முக்கியமாக பயன்படுத்துறது. அப்படி தான் நம்ம பிரசன்ன ஜோதிடத்தை முக்கியமாக அதில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்து என்னென்னா, அதாவது இந்த 4 பேர் இந்த வருங்கால அரசியலில் பிரகாசிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் வருது. இந்த தமிழக அரசியல் களத்தில் இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு மேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பேசப்படக்கூடிய நபர்களாக, களத்தில் நின்று எதிர் அரசியல் செய்யக்கூடிய நபர்களாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 4 பேர். அந்த ஜாதக கணிப்பில் நமக்கு 4 பேரை காட்டுது. அந்த 4 பேர் யார் அப்படின்னு சொன்னாக்க உதயநிதி ஸ்டாலின், திமுகவுடைய இப்போ துணை பொதுச் செயலாளர்னு நினைக்கிறாங்க. அவர் அவருக்கு அந்த வருங்கால அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். அடுத்து அவருக்கு அடுத்து விஜய்க்கு வருங்கால அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வருங்கால அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு வருங்கால அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்கு வருங்கால அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்கள்லாம் வருங்கால அரசியலில் பிரகாசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு முழுமையாக இருக்குது. அதாவது இந்த 4 ஜாதகங்கள் தான் நம்ம எடுத்துக்கிட்ட கணிப்பில் நிறையா எடுத்துக்கிட்டோம். நம்ம
விஜயகாந்த் அவர்களுடைய பையன் விஜய் பிரபாகருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவரெல்லாம் இளைஞர், வருங்காலம் அவருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அரசியல் களத்தில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கான்னா இல்லை. அது மாதிரி நம்ம நிறையா பேர் ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணுறோம். அதில் வந்து இந்த 4 பேருடைய ஜாதகம் வருங்கால அரசியல் களத்தில் இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு மேல் இவர்களெல்லாம் பேசப்படும் பொருளாக ஆகிவிடுவார்கள். அரசியல் களத்தில் தமிழக அரசியல் களம் இவர்கள் எல்லாமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். தமிழக அரசியல் களத்தில் இவங்க வந்து முக்கியத்துவம் பெறுவாங்க. இந்த 4 பேரில் கண்டிப்பாக வந்து முதல்வர் ஆகக்கூடிய யோகம் இந்த 4 பேர்லெல்லாம் 4 பேருக்கும் இருக்காங்கிறத நம்ம தனி மனித ஜாதகத்தை சரியாக கணித்து அந்தந்த தசாபுத்திகள்லாம் கணித்து தான் நம்ம பதிவிடணும். அது வந்து தனி மனித ஜாதகம் அவங்களுடைய ஜாதகத்தை 4 பேருடைய ஜாதகத்தை தனித்தனியாக பதிவு போடுவேன், அதில் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 4 பேரும் அரசியல் களத்தில் பிரகாசிக்கக்கூடிய இன்னொரு 2-3 வருடங்களுக்கு பிறகு ஒரு 20-25 வருடம் வரணும். இவர்கள் வந்து அரசியல் களத்தில் இவர்களுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதில் அரசியலில் ரொம்ப வந்து விருப்பம் குறைவு, அதாவது வந்து ரொம்ப விருப்பம் இல்லாமல் அதே சமயம் கால சூழ்நிலையால் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஜாதகமாக விஜய் அவர்களுடைய ஜாதகமும் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகமும் இருக்குது. அரசியலில் விருப்பப்பட்டு அரசியலில் வந்து நம்ம முன்னேறணுங்கிற குறிக்கோளோட செயல்பட்டு அதில் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதகங்களாக உதயநிதி அவர்களுடைய ஜாதகமும் டிடிவி அவர்களுடைய ஜாதகமும் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த முதல்வராகக்கூடிய பிராப்தம் யாருக்கு இருக்குது? வருங்காலத்தில் முதல்வராக நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கா? இல்லை இவங்க வந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா? முதல்வர் ஆகக்கூடியதோ அல்லது மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லையா? இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவங்கவுங்க தனி மனித ஜாதக கணிப்பில் சொல்லுவோம். இப்போ இந்த 4 பேருடைய அரசியல் ஆளுமை அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு ஆரம்பித்து ஒரு 25 வருடம் வரலாம் வந்து இவங்களுடைய அரசியல் தான் வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து பிரகாசிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்கிறோம். இதில் வந்து ஜோதிடர்கள் வந்து பல மாதிரியான பதிவுகள்லாம் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான பதிவையும் நம்ம பார்த்துட்டோ அல்லது அந்த பதிவுகளின் அடிப்படையிலேயோ இது பதிவிடலை. நீங்கள் வேணால் அந்த வீடியோவை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்தோடையும். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜோதிட புலமை, நான் வந்து டிப்ளமோ அஸ்ட்ரோ தான். ஆனால் மற்றபடி வந்து நான் உலகியல் ஜோதிடம் படிச்சிருக்கேன், முண்டேன் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன். முண்டேன் அஸ்ட்ராலஜி படித்து இதுவரையிலும் நான் வந்து கணிச்சு சொன்னதில் வந்து ஒரு 75% சரியாக தான் இருந்திருக்கு. அந்த மாதிரியான நம்பிக்கை. ஏன்னா இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு நான் திருப்பி வந்து இந்த வீடியோலாம் இறைவனுடைய கருணையால் நான் வீடியோலாம் பதிவிடணும். என்னுடைய ஜோதிடத்தின் மேல் வந்து நம்பிக்கை இருக்கணும். அதெல்லாம் நான் எதிர்காலத்தெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணி நான் அதை வந்து பதிவு போடுறேன். கண்டிப்பாக இதில் வந்து உள்நோக்கம் கிடையாது. இதில் 4 பேரில் வந்து இவர் விருப்பப்பட்டவர் அதனால் அவரை சேர்த்துக்கிட்டு சொல்கிறோம், இவர் விருப்பம் இல்லாதவர் அதனால் அவரை சொல்லலை, அப்படியெல்லாம் கிடையாது. பொதுவாக ஜோதிட தர்மம் என்னவோ, சகாதேவன் எப்படி துரியோதனனுக்கு வந்து உண்மையை எடுத்துரைத்தாரோ அதே மாதிரி நமக்கு எந்த அளவு புலமை ஜோதிட புலமை இறைவன் கொடுத்துருக்காரோ அதை பயன்படுத்தி ஜோதிடத்தின் வாயிலாக தெரிந்த விஷயங்களை நான் பதிவாக இந்த பதிவில் சொல்கிறேனே தவிர மற்றபடி உள்நோக்கம் எதுவும் இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த இது வந்து 90% வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நம்ம திரும்ப அதை நல்லா கணித்து தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வருங்கால அரசியல் களத்தில் உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, விஜய், டிடிவி தினகரன் இவங்க 4 பேருடைய அரசியல் களமாக தான் இந்த தமிழக அரசியல் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக என்னுடைய ஜோதிட கணிப்பில் சொல்கிறேன். இன்னும் அடுத்த பதிவில் வந்து இந்த 4 பேருக்கான தனித்தனி ஜாதக கணிப்பு ரொம்ப உஜாராக கணிப்பாங்க. கணித்து ஏன்னா வந்து அதில் தப்பான பலன்கள் வந்துடக்கூடாது, எனக்கும் அது பெரிய கெட்ட பேர் ஆகிடும். அதனால் வந்து தனித்தனியாக அவருடைய ஜாதகத்தையும் கணித்து அவர்களுக்கு வந்து இதில் முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது, எந்த காலகட்டத்தில் இருக்குது, இவர்களுடைய வெற்றி நடை எந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கணித்து தனி மனித ஜாதகமாக இதே நம்ம தியாகபாலா யூடியூப் சேனலில் வந்து பதிவிடுவோம். பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து எனக்கும் வந்து ஒரு ஆதரவாக இருக்கும், வீடியோ பதிவிடுறதுக்கு ஒரு ஆர்வமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.